உங்களை சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, துன்பப்படுத்துறவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணுமா? அல்லேலூயா. என்ன ஜெபிக்கணும்? ஆண்டவரே என்ன ரொம்ப துன்பப்படுத்துறான், அது இல்லைங்க. ஆண்டவரே என் மேல் நான் எப்படி இருந்தேன், நமக்கு தெரியும்ல எங்கே கிடந்தோம், எப்படி இருந்தோன்னு. நான் எப்படி இருந்தேன், என்ன நேசித்து எனக்கு அந்த கிருபையை தந்தீங்களே, இந்த மகனுக்கும் இந்த மகளுக்கும் இந்த சகோதரிக்கும் என்ன செய்யுங்க, அந்த கிருபையை கொடுத்து அவங்களை ஆண்டவரே உங்கள் பக்கமாக திருப்புங்க. அன்புள்ள இருதயத்தோடு ஒருவன் ஜெபிக்கும் பொழுது வேதனைப்படுகிற நொறுங்குண்டு பணிங்கிற ஆவின் வசனம் சொல்லுதுங்க. நொறுக்கப்பட்ட நிலையில பிரச்சனைகள் மத்தியில நாம ஜனங்களுக்காக திறப்புல நின்று, ஆண்டவரே இவன் அழியக்கூடாது, இந்த மகன் எனக்கு எதிராக நிற்கிறான், பரவாயில்ல ஆண்டவரே, இந்த அன்பின் சுபாவம் இருக்கு பாருங்க, இது கேளுங்க ஆண்டவர்கிட்ட. வருமா? அது நம்மளை கேவலப்படுத்தி நம்மளை ஒருத்தர் முன்னாடி ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க, அந்த சுபாவம் வந்துருமா? கிறிஸ்தவம் என்பது அதுதான். கிறிஸ்துவை பின்பற்றுகிற வாழ்க்கை. பைபிள் சொல்லுது, அவர் முகத்தில் விமிழ்ந்தார்களா. நம்மளை நினச்சி பார்த்தாருங்க, நம்மளை யோசிச்சாருங்க. அதனால தான் அவர் இந்த பாடுகளை எல்லாம் சகிச்சார். வசனம் சொல்லுது, பாடுகளை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள்.